கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நல்ல கூட சீடனாய் மாறுவேன் நான், சீடராய் மாற்றுவேன் நான், என்னாலே ஒன்றுமில்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. அனுதினம் அவர் பாதம் ஆசையாய் அமர்ந்து அவருக்கு முதல் அன்பை ஆவலாய் அளித்து இயேசுவை வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளமுடையோனே உண்மை சீஷன். பிரியமானவர்களே, இந்த பழைய பாடல் வரிகளை வாசித்தபோது இந்த வரிகள் இருக்கிற ஆழமான சிந்தனைகளை இன்றைய கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து மனம் வருந்தும் மானிடனே மனம் திரும்ப மாட்டாயோ. பிரியமானவர்களே, இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ பாடல்களில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வருமானத்திற்காக, புகழ் விளம்பரத்திற்காக, சப்ஸ்கிரைபரை ஏற்ற வேண்டும் என்பதற்காக, கமெண்ட்டுக்காக ஒவ்வொரு நாளைக்கும் பல பாடல்கள் வருகிறது. ஜான் ஜபராஜ் எடுத்துங்க, இப்போ கூட ஒரு பாடல் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவர் உண்மை சீஷனாக அவர் வாழ்ந்தாரா, உண்மை சீஷனாக அவர் இயேசுவை பின்பற்றினாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பலவிதமான குற்றச்சாட்டு, உபதேசத்தில் சரியாக இல்லை, வாழ்க்கை சாட்சியில் சரியாக இல்லை, பாடல்களுடைய வரிகளில் பலவிதமான பொய் சாட்சிகள். ஆனால் உண்மை சீஷனாக இல்லாத பலர் இன்றைக்கு பல பாடல்களை வெளியிடுகிறார்கள். ஏன் இந்த பாடல்கள் மனிதர்களிடம் வாழ்க்கையை மாற்றவில்லை என்ற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பாடல் எழுதியவர்களே, இசை போடுகிறவர்களே, பாடுகிறவர்களே இன்னும் வாழ்க்கை மாற்றத்துக்குள்ளே வராதபோது இதை கேட்கின்றவர்கள் எப்படி மாறுவார்கள்? பிரியமானவர்களே, உருமாற்றம் முதலில் நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். அம்மாற்றம் மற்றவர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆழமான சத்தியம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கும் போது என்னை பின்பற்ற வாருங்கள் அப்படி என்று தான் அவர் அழைத்தார். திருச்சபையை உருவாக்குவதற்கு, பாடல்களை வெளியிடுவதற்கு, பல சபையின் நிறுவனருக்காக, அதாவது பல சபைகளை நிறுவ வேண்டும் என்பதற்காக, பல சபைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அழைத்தாரா என்றால் அதெல்லாம் அடுத்த ஒரு சப்ஜெக்ட். ஆனால் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கிறார். அப்படி சீடர்களை, அப்போஸ்தலர்களை அழைத்தவர் பரமேறுவதற்கு முன்பாக கொடுத்த கட்டளையை இன்றைய கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்திலே நாம் என்ன செஞ்சு விட்டோம்? தூக்கி எறிஞ்சு விட்டோம், மறந்து விட்டோம், அதை குழி தோண்டி புதைத்து விட்டோம். சில சுவிசேஷ கூட்டங்களில் இந்த வசனங்களை நாம் கேட்கலாம் இன்றைய நாட்களில். ஆனால் பிரியமானவுள்ள ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஒவ்வொரு திருச்சபையாரும் இந்த வசனத்தை நாம் ஆழமாக சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இந்த வசனம் மத்தேயு 28 கடைசி 2-3 வசனங்களை வாசிப்போமானால் இந்த கடைசி பகுதியை மட்டும் நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு பேசுவோம். வீட்டில் வசனத்தில், அதாவது பலகையில் எழுதி வீட்டில் மாட்டி வைத்திருப்போம். என்ன வசனம்? உலகத்தின் முடிவு பண்ணும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருப்பேன் என்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் கூட இருப்பார்? விஜய் கூட இருப்பாரா? இல்லை மற்ற நடிகர்கள் கூட இருப்பாரா? இல்லை அரசியல்வாதியும் கூட இருப்பாரா? இல்லை ஜக்கி வாசுதேவ் இந்த நவராத்திரி, சிவராத்திரி போன்ற அந்த பீரியடில் மக்களை கூட்டி வைத்து, அதாவது எப்படின்னு சொன்னால் கஞ்சா கொடுத்து, போதை கொடுத்து, பலவிதமான காரியங்களில் மயக்கி, நடிகைகளையும் சரி, சிறுபிள்ளைகளையும் சரி, வாலிபர்களையும் சரி மயக்கி, போதைப் பொருளில் அடிமையாக்கி அங்கு நடக்கின்ற பல காரியங்களை பார்க்கும்பொழுது செய்தித்தாளிலும் வாசிக்க முடிகிறது. பல கேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு போகிறார்கள். எங்கே? ஜக்கி வாசுதேவத்தோடி. ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்போமானால் அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு பிரியமானவர்களே. ஆனால் அவர் குருவாக இருக்கிறாராம், அவர் பின்னால் பல சீடர்கள் இருக்கிறாங்களாம். இந்த உலகத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு குரு, உண்மையான குரு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேணும்னு சொன்னால் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், வரலாற்றை வாசித்து பாருங்கள். மனிதர்கள் குருவாக மாற முடியாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்திலும் கூட பாஸ்டர்னு சொல்கிறாங்க, ஊழியர்கள்னு சொல்கிறாங்க, ரெவரண்ட்டுன்னு சொல்கிறாங்க, பிஷப்புன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் குரு கிடையாது. இவங்கெல்லாம் நீங்கள் நானும் பின்பற்றவே முடியாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்தில் ஒரு ஊழியராவது பார்த்து நான் பின்பற்றக்கூடிய சாட்சி விடம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா புதிய புதிய பிரசங்கங்க. அந்த பிரசங்கத்தை கேட்க முடியல. பைபிளுக்கும் அந்த பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சமீபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்களில் மோகன் சி லாசரஸ் அவர்கள், அதாவது
அற்புதம் செய்யாத சபைக்கு போகாதீங்க. அற்புதத்தை செய்யாத போதகர்கள் பிரசங்கத்தை கேட்காதீங்க. அற்புதம் செய்கிற சபைக்கு போங்க. அற்புதம் செய்கிற போதகருடைய பிரசங்கத்தை கேளுங்க. என்ன கொடுமை இது! இவரே அற்புதம் செய்தாரா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறித்தான். ஏனென்றால் இவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, அதாவது மருத்துவமனைக்கு தான் இவரே கொண்டு போனார். இவரே மருத்துவமனை கட்டி வைத்து என்ன செய்கிறாருங்க, அங்கு ஒரு வருமானத்தை பார்க்கிறார். அங்கும் பல நோயாளிகள் வருகிறார்கள். ஏன் மருத்துவமனை கட்டினார்? வருகிறவர்களுக்கு எல்லாருக்குமே அற்புதம் செய்ய வேண்டியது தானே. அதாவது நான் அற்புதத்துக்கு எதிரானவன் அல்ல, புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. போலி அற்புதங்கள் பெருகிவிட்டது, போலி ஊழியங்கள் பெருகிவிட்டது, போலி பாஸ்டர்கள் பெருகிவிட்டார்கள். பல முறை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது மோகன் சி லாசரஸ் இன்றைக்கு பைபிளுக்கு விரோதமான ஒரு பிரசங்கத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பல பிரசங்கம் இன்றைக்கு அதெல்லாம் நம்ம அலசி பார்க்கணும்னு சொன்னால் நேரம் போயினே இருக்கிறோம். நான் நேராக இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அப்போ பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. யார் கை கொள்ளணும்? யாருக்கு அவர் கட்டளையிட்டார்? அப்போ அப்போஸ்தலருக்கு அவருக்கு என்ன கட்டளையிட்டார் என்பதை இன்றைய கிறிஸ்தவ போதகர்களும் விசுவாசிகளும் நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கை கொள்ளணும். கை கொள்ளணும்னு சொன்னால் போச்சு. அவருடைய கட்டளை தெரியவில்லை என்றால் போச்சு. நாம் சீஷர் ஆகவில்லை என்றால் போச்சு. அப்போ இந்த பாடல் வரிகளில் நான் சீக்கிரமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு நாட்களில் தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். சீடனாய் மாறுவேன் நான், சீடராய் மாற்றுவேன். அப்போ முதலாவது சீடனாய் மாறுவேன் நான். அதாவது விஜயை இன்றைக்கு பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர் கூட்டம் இருக்கிறது. ஆனால் விஜயை உண்மையாகவே பின்பற்ற முடியுமா? அந்த ரசிகர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன். விஜயினுடைய ரோல் மாடலை நான் உண்மையாகவே பின்பற்ற முடியுமா என்றால் அவருடைய குடும்பத்தில் சாட்சி இல்லை, அவருடைய சொந்த வாழ்க்கையில் சாட்சி இல்லை, அவருடைய அதாவது வரி கட்டுற அந்த காரியத்தில் சாட்சி இல்லை. அப்படி ஒன்று நீங்கள் கேள்வி கேட்கலாம், பிரதர் மற்ற அரசியல் தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சிலாம் இதில் எல்லா கட்சியிலையும் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஆனால் இன்று மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிற விஜயிடத்திலே மாற்றம் இல்லை. அதனால தான் நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு போதகர்களே, உருமாற்றம் முதலில் நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களே, உருமாற்றம் நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய ஃபைல் ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவில். அதாவது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை வைத்து அந்த தீவில் பல முக்கியமான செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் கொண்டு போய் பிள்ளைங்களை அவர்களுக்கு பாலியலுக்கு, அதாவது விபச்சாரத்திற்கு தள்ளி அந்த பிள்ளைங்களை அவர்களுக்கு விருந்தாக கொடுத்துன்ற ஒரு காரியம் உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை ஒரு நாட்களில் நான் பேசத்தான் போகிறேன். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், அது எந்த ஆன்மீகவாதிகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமும் அது விதிவிலக்கு அல்ல. ஜான் ஜெபராஜ் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டில் வந்தார் யோசிச்சு பாருங்கள். பாலியல் குற்றச்சாட்டு, கள்ளக்காதல். இன்றைக்கு பிரியமானவர்களே, சீடனாய் முதல்ல நான் மாற வேண்டியது அவசியம். அப்புறம் வருவோம் மற்ற காரியத்திற்கு. அப்போ சீடனாய் நான் மாற வேண்டியது அவசியம், சீடராய் மாற்ற வேண்டியது ரெண்டு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் வலியுறுத்த அவர் வந்தார். அதற்காகவே அவர் வாழ்ந்தார். அதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். அதாவதுங்க, பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை. இப்போ பாருங்கள், தவஸ்காலம் தொடங்கிவிட்டது என்று போடுகிறாங்க. அதாவது இந்த தவஸ்காலத்தில் ஒரு பெரிய டிபேட் ஓடும். அதாவது தவஸ்காலம் செய்யலாமா, 40 நாள் உபாசம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, உயிர்த்தெழுந்த பண்டிகை இருக்குதா, புனித வெள்ளி இருக்குதா, அதை கொண்டாடலாமா, இப்படியெல்லாம் டிபேட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சிலுவை நோக்கம் நமக்கு தெரில. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின நோக்கம் நமக்கு தெரில. அவர் நம் பாவத்தை மன்னித்த நோக்கம் நமக்கு தெரில. நம் பாவத்தை அவர் கழுவின நோக்கம் நமக்கு தெரில இன்னும். ஆனால் எல்லாவற்றுமே நம்ம என்னவா மாற்றிவிட்டோம்? இன்றைக்கு ஒரு விதமாக மாற்றிவிட்டோம். சரி, அப்போ உண்மை உள்ள சீஷன், இயேசுவை வாஞ்சியா இன்பமாய் கருதும் உள்ளமுடையான உண்மை சீஷன். அதனால தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றார், உண்மை உள்ள சீஷனிடத்திலே ஒப்புவி, உண்மை உள்ள மனிதரிடத்திலே ஒப்புவி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு பிரான்ஸில் சமீபத்தில் ஒரு மரணத்திற்கு போயிருந்தேன். பல பொய் பாஸ்டருடைய மனைவி பல பொய். அதை ஒரு நாளைக்கு நான் ஒரு செய்தியாகவே கொண்டு வருகிறேன். கட்டுக்கதைகளை அள்ளி விடுறாங்க. ஒரு பிரசங்கம் பீடம் கிடச்சிட்டா போதும், மைக் கிடச்சிட்டா போதும், மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் முட்டாளாக இருக்கிறார்கள் பைபிள் படிக்காமல்.
இப்படிப்பட்ட பாஸ்டர்னா அது ஃப்ரான்ஸ்லேயும் சரி இந்தியாவிலும் சரி, அற்புதம் செய்யாத பாஸ்டர்கிட்ட அந்த பிரசங்கத்தை கேட்காதீங்க, சபைக்கு போகாதீங்கன்னு சொன்னால், அப்போ மோகன் சி லாசருடைய சபைக்கு இன்றைக்கி போகிறாங்களே 4 மாவட்ட தேடி, அங்கேயே யாரும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார். அவர் அழகாக அற்புதம் செய்கிறார். அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்று இன்றைக்கு கல்லா கட்டி கொண்டிருக்கிறார்கள் பலர், பொய் அற்புதங்களை காட்டி மக்களை ஏமாற்றி. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. ஜக்கி அவரும் தான் சரி, ஆன்மீக பேரை சொல்லி மக்களை அடிமைப்படுத்துவது விபச்சாரம், போதைப் பொருள்ல. எனவே பிரியமானவர்ல, அடுத்த செய்தியில் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஒரு சீஷனுடைய விருப்பம் முடிவு பருந்தம் உண்மையாக இருப்பது தான். ஆனால் உண்மை இல்லை, பல பொய் பிரசங்க பீடத்தில். எனவே கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைய சமூகத்தில், கிறிஸ்தவ சமூகத்தில் முதலாவது பாஸ்டருங்க, இந்த ஊழியருங்க உண்மை சீஷனாக மாறணும். அப்போ தான் உண்மை சீஷனை தன்னுடைய திருச்சபையில் உருவாக்க முடியும். அப்படி உண்மை சீஷனாய் மாற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உண்மை சீஷனாக மாற வேண்டியது அவசியம். அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நான் சீடனாய் மாற, நான் மற்றவனை சீடனாய் மாற்ற, என்னிடத்தில் சாட்சி காணப்பட, என்னை சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். என்னாலே ஆண்டவரே பலர் மாற வேண்டும், நானும் மாற வேண்டும். என் வாழ்க்கை மற்றவிடத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும். பிரசங்க பீடத்தில், யூடியூப்பில், சமூக வலைத்தளங்களில் அவிழ்த்து விடுகிற பொய் பிரசங்கங்கள், பொய் பாடல்கள், பொய் விளம்பரங்கள், பொய் களியாட்டுகள் இதெல்லாம் மாற, உலகம், மாமிசம், பிசாசு, மாம்சிக வாழ்க்கை உரை ஒழிந்து திருச்சபையிடத்தில், என்னிடத்தில், எங்களிடத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்பட கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையான ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.